Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 86. First slide பார்க்கலாம். Mutual consent containment zones. Mutual consent னா பரஸ்பர ஒப்புதல். Containment zones னா கட்டுப்பாட்டு மண்டலங்கள். What's allowed, what's not in phase 4 of lockdown. Interstate travel of passengers, vehicle and buses with mutual consent of states involved will be permitted except in containment zones. முடக்க நடவடிக்கை 4ஆம் கட்டத்தில் எவற்றுக்கெல்லாம் அனுமதி மற்றும் தடை. கட்டுப்பாட்டு மண்டலங்களை தவிர சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் பரஸ்பர ஒப்புதலுடன் பயணிகள் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளின் மாநிலங்களுக்கு இடையான பயணம் அனுமதிக்கப்படும். முடக்க நடவடிக்கையின் 4ஆம் கட்டத்தில் பண்ணா phase 4 of lockdown. In phase 4 of lockdown. Lockdown முடக்க நடவடிக்கை. phase னா கட்டம். எவற்றுக்கெல்லாம் அனுமதி மற்றும் தடை. எவற்றுக்கெல்லாம் அப்படின்னா what's allowed அனுமதி, what's not தடை அல்லது அனுமதி இல்லை. கட்டுப்பாட்டு மண்டலங்களை தவிர except in containment zones. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் பரஸ்பர ஒப்புதலுடன். சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஸ்டேட்ஸ் இன்வால்வ்டு பரஸ்பர ஒப்புதலுடன் மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம், அந்த மியூச்சுவல் கன்சென்ட். பயணிகள் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளின், அதாவது பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பஸ்ஸஸ், மாநிலங்களுக்கு இடையேயான பயணம், இன்டர் ஸ்டேட் டிராவல், அதாவது மாநிலங்களுக்கு இடையான பயணம் அனுமதிக்கப்படும், வில் பி பெர்மிட்டட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்பெக்டேட்டர்ஸ் நான் எசென்ஷியல். ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னா பார்வையாளர்கள். நான் எசென்ஷியல் அப்படின்னா அத்தியாவசியமற்ற. ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள். ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் and stadiums can open but spectators won't be allowed. E-commerce firms can deliver non-essential items to coronavirus red zone from now. In containment zones only essential services will be permitted. விளையாட்டு வளாகங்கள் மற்றும் அரங்கங்கள் திறக்கப்படலாம், ஆனால் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இ-காமர்ஸ், அதாவது மின் வணிகம் அல்லது மின் வர்த்தகம், இ-காமர்ஸ் நிறுவனங்கள் இப்பொழுது முதல் அத்தியாவசியமற்ற பொருட்களை கொரோனா வைரஸ் சிவப்பு மண்டலம், கொரோனா தொற்று சிவப்பு மண்டலங்களுக்கு வழங்க முடியும். கட்டுப்பாட்டு மண்டலங்களில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். விளையாட்டு வளாகங்கள் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அரங்கங்கள் அண்ட் ஸ்டேடியம்ஸ் திறக்கப்படலாம்னா கேன் ஓப்பன், ஆனால் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பட் ஸ்பெக்டாக்டர்ஸ் ஒன்ட் பி அலோட். ஸ்பெக்டாக்டர்ஸ்னால் பார்வையாளர்கள். இ-காமர்ஸ், இ-காமர்ஸ்னா இ வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இ வணிகம்னா மின் வணிகம், இது மின் வர்த்தகம், அதாவது ஆன்லைன் வர்த்தகம், இந்த ஆன்லைன் வணிகம். இந்த நிறுவனங்கள்னா ஃபர்ம்ஸ் இப்பொழுது முதல், அதாவது ஃப்ரம் நவ், அத்தியாவசியமற்ற, அதாவது நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்னு அத்தியாவசியமற்ற பொருட்களை கொரோனா வைரஸ் சிவப்பு மண்டலங்களுக்கு வழங்க முடியும். கொரோனா வைரஸ் ரெட் ஜோன்ஸ் கேன் டெலிவர், வழங்க முடியும்னா கேன் டெலிவர். கட்டுப்பாட்டு மண்டலங்களில், அதாவது இன் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், அதாவது கட்டுப்பாட்டு மண்டலம். கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் கட்டுப்பாட்டு மண்டலங்களில்
அத்தியாவசிய சேவைகள், அத்தியாவசிய சேவைகள்னா எசென்ஷியல் சர்வீசஸ் வில் பி பெர்மிட்னா அனுமதிக்கப்படும். இந்த கட்டுப்பாட்டு மண்டலங்கள்லாம் யாருக்காவது வைரஸ் வந்திருந்ததுன்னா அந்த இடங்களை ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் கட்டுப்பாட்டு மண்டலங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இன்டர்ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட். இன்டர்ஸ்டேட்னா மாநிலங்களுக்கு இடையே, இன்ட்ராஸ்டேட்னா மாவட்டங்களுக்கு இடையே. ஸோ interstate and intrastate movement of medical professionals, health workers and sanitation workers will be allowed. Marriage related gatherings to ensure social distancing with a maximum of 50 guests. For funerals, a maximum of 20 people will be allowed. மாநிலங்களுக்கு இடையேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் மருத்துவ வல்லுநர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். திருமணம் தொடர்பான கூட்டங்கள் அல்லது நிகழ்ச்சிகள், சமூக விலைகளை உறுதி செய்ய அதிகபட்சம் 50 விருந்தினர்கள் கலந்து கொள்ளலாம். இறுதிச் சடங்குகளுக்கு அதிகபட்சம் 20 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். மாநிலங்களுக்கு இடையேயும் இன்டர்ஸ்டேட், மாவட்டங்களுக்கு இடையேயும் மற்றும் மாவட்டங்கள் இடையே இன்ட்ராஸ்டேட் மூமெண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது அவங்களுடைய மூமெண்ட் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். அந்த பயணம் மூமெண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மருத்துவ வல்லுநர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், சுகாதார ஊழியர்கள் அண்ட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்னால் துப்புரவு தொழிலாளர்கள் வில் பி அலோட், அதாவது மூமெண்ட் வில் பி அலோட்னா பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். அந்த மாதிரி. ஸோ மேரேஜ் ரிலேட்டட் கேதரிங்ஸ், திருமணம் தொடர்பான கூட்டங்கள், கேதரிங்ஸ்னா கூட்டங்கள் அல்லது நிகழ்ச்சிகள். டு என்ஷூர் சோசியல் டிஸ்டன்சிங், சமூக விலகலை உறுதி செய்ய, என்ஷூர்னா உறுதி செய்ய, சோசியல் டிஸ்டன்சிங் சமூக விலகல். அதிகபட்சம் 50 விருந்தினர்கள் வித் மேக்சிமம் ஆஃப் 50 கெஸ்ட்ஸ், விருந்தினர்கள். கெஸ்ட்ஸ்னா விருந்தினர்கள். ஃபார் ஃபியூனரல்ஸ், அதாவது இறுதிச் சடங்குகளுக்கு அதிகபட்சம் 20 பேர் அனுமதிக்கப்படும். மேக்ஸிமம் ஆஃப் 20 பீப்புள்ஸ் வில் பி அலோட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். should be followed to the extent possible, முடிந்தவரை நீட்டிக்கப்பட அல்லது பின்பற்றப்பட வேண்டும். All shops will also have to ensure 6 feet distance among customers and also not allow more than 5 people at one time. Practice of work from home should be followed to the extent possible. அனைத்து கடைகளும் வாடிக்கையாளர்களுக்கு இடையே 6 அடி தூரத்தை இடைவெளி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் ஒரே நேரத்தில் அல்லது ஒரே சமயத்தில் 5 பேருக்கு மேல் அனுமதிக்கப்படக்கூடாது. வீட்டில் இருந்தபடியே பணி செய்வது முடிந்தவரை நீட்டிக்கப்பட வேண்டும். ஸோ ஆல் ஷாப்ஸ், அனைத்து கடைகளும் வாடிக்கையாளர்களிடையே, அதாவது எமங் கஸ்டமர்ஸ் 6 அடி தூரத்தை இடைவெளி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது டு என்ஷூர் 6 feet distance உறுதி செய்ய வேண்டும். will also have to ensure, மேலும் உறுதி செய்ய வேண்டும். அந்த also have to மேலும் உறுதி, ensureனா உறுதி செய்ய வேண்டும். மேலும் and also not allow more than 5 people at one time, 5 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது. ஒன் டைம்னா ஒரே சமயத்தில். practice of work from home, அதாவது வீட்டில் இருந்தபடியே பணி செய்வது. should be followed to the extent possible, முடிந்தவரை நீட்டிக்க அல்லது பின்பற்றப்பட வேண்டும். extent possible முடிந்தவரை நீட்டிக்க வேண்டும், நீட்டிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
Domestic and International Ministry of Home Affairs. The domestic and international உள்நாட்டு மற்றும் சர்வதேச. Ministry of Home Affairs உள்துறை அமைச்சகம். All domestic and international flights will remain suspended except for those permitted by the Ministry of Home Affairs for security and medical purposes. Schools and colleges to be shut. பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்டவை தவிர அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அல்லது தடை செய்யப்பட்டு இருக்கும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட வேண்டும். அதாவது ஆல் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ், அதாவது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் will remain suspended. சஸ்பெண்ட் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடை செய்யப்பட்டிருக்கும். except for those permitted by Minister of Home Affairs. அதாவது பாதுகாப்பு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கல் பர்பஸ்னா செக்யூரிட்டினா பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக, பர்பஸ்ன்னு நோக்கம், மெடிக்கல்னா பர்பஸஸ்னால் மருத்துவ நோக்கங்களுக்காக உள்துறை அமைச்சகத்தால், அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அனுமதிக்கப்பட்டவை தவிர, எக்ஸப்ட் ஃபார் தோஸ் பெர்மிட்டட், தான் அனுமதிக்கப்பட்டவை தவிர அனைத்து உள்நாட்டு ஆல் டொமஸ்டிக் மற்றும் சர்வதேச அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் விமானங்கள் ஃப்ளைட்ஸ் ரிமைன் சஸ்பெண்ட்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். வில் ரிமைன் சஸ்பெண்டட்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டு பி ஷட்னு அப்படின்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட வேண்டும். டு பி ஷட்னா மூடப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ், அசம்பிளி ஹால்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ்னால் சேவை நிறுவனங்கள். அசம்பிளி ஹால்ஸ் அப்படின்னா பொதுக்கூட்ட அறைகள். ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் வில் ரிமைன் க்ளோஸ்ட். சினிமா ஹால், ஷாப்பிங் மால்ஸ், ஜிம்னாசியம்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ், entertainment parks, theaters, bars, auditoriums, assembly halls and similar places to be shut. உணவகங்கள்னா ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் பிற சேவை நிறுவனங்கள் மூடி இருக்க வேண்டும். சினிமா அரங்குகள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், தியேட்டர்கள், பார்கள், அரங்கங்கள், பொதுக்கூட்ட அறைகள் மற்றும் இதே போன்று இடங்கள் சம்பந்தமுடைய அனைத்து இடங்களும் மூடப்பட வேண்டும். இதில் பார்கள் அப்படின்னு போட்டதில் அந்த இர்கள் கூட அடிஷ்னலாக சேர்ந்துருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ உணவகங்கள்னால் ரெஸ்டாரண்ட்கள், உணவகங்கள், அதர் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்னால் மற்ற பிற சேவை நிறுவனங்கள் மூடியிருக்க வேண்டும். will remain closed. சினிமா அரங்குகள், சினிமா ஹால்ஸ், ஷாப்பிங் மால்ஸ்னால் வணிக வளாகங்கள், ஜிம்னாசியம்ஸ் அப்படின்னா உடற்பயிற்சி கூடங்கள், ஸ்விம்மிங் பூல்ஸ் நீச்சல் குளங்கள், என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸ் அப்படின்னா பொழுதுபோக்கு பூங்காங்கள், தியேட்டர்ஸ், பார்ஸ், ஆடிட்டோரியம்ஸ்னால் அரங்கங்கள், அசம்பிளி ஹால்ஸ்னால் பொது கூட்ட அறைகள் மற்றும் சிமிலர் பிளேசஸ் டு பி ஷட்னா இதே போன்ற இடங்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அகாடமிக் கல்ச்சரல் மூமெண்ட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். அகாடமிக்னா கல்வி, கல்ச்சரல்னா கலாச்சாரம், மூமெண்ட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் நடமாட்டம் தடை செய்யப்படும். Social, political, religious, entertainment, academic, cultural and other gathers won't be permitted. Movement will be restricted between 7 p.m. to 7 a.m. except for essential activities. Consumption of liquor is not allowed in public places.
சமூக, அரசியல், மத, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சாரம் மற்றும் பிற கூட்டங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அத்தியாவசிய நடவடிக்கைகள் தவிர இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை நடமாட்டம் தடை செய்யப்படும். பொது இடங்களில் மது அருந்த அனுமதி இல்லை. சோஷியல் அப்படின்னா சமூகம், பொலிட்டிக்கல்னா அரசியல், ரிலீஜியஸ்னா மதம், என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்கு, அகாடமிக்னா கல்வி, கல்ச்சரல்னா கலாச்சாரம் மற்றும் அதர் கெசஸ் மற்றும் பிற கூட்டங்கள் அனுமதிக்கப்படணும். ஒன் பி பெர்மிட்டட். மூமெண்ட்ஸ் வில் பி ரெஸ்ட்ரிக்டட்னா நடமாட்டம் தடை செய்யப்படும். பிட்வீன் 7 PM to 7 AM, அதாவது இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை. எக்ஸப்ட் ஃபார் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அத்தியாவசிய நடவடிக்கைகளை தவிர. கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர், அதாவது பொது இடங்கள், கன்சம்ஷன்னா லிக்கர்னால் அந்த எடுக்கிறது, கன்சம்ஷனாக எடுக்கிறது, அருந்துறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர் பொது இடங்களில், அதாவது மது அருந்த. இட்ஸ் நாட் அலோட், அனுமதி இல்லை. இன் பப்ளிக் பிளேஸ்னால் பொது இடங்களில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Thank you friends. Thank you for watching. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends. Thank you for watching.